ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் அக்கரன்ஸ்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்வெஸ்டிகேஷன். அதை நம்ம ஏற்கனவே ஒரு 5 வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ், அதாவது இன்கொயரியில் ஒரு பார்ட்டை பார்த்துட்டோம், அதாவது காக்னிசன்ஸ். சரிங்களா, காக்னிசன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ காக்னிசன்ஸ்க்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். அதை சொல்கிற, அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸு பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் அது சொல்கிற சாப்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஆர்பிஸில் சாப்டர் 16 அதற்கு உட்பட்ட செக்ஷன்ஸு 204லேருந்து 210 வரைக்கும் அதை பற்றி சொல்லுது. இதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் பார்த்தோம்னா சாப்டர் 17, இந்த சாப்டர் 17 அதற்கு உட்பட்ட ப்ரொவிஷன்ஸ் வந்து 227லேருந்து 233 வரைக்கும் இதை பற்றி சொல்லுது. இப்போது ஒன் பை ஒன்னாக சிஆர்பிசியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் எல்லாம் அந்த செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பிஎன்எஸ்எஸில் சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சிஆர்பிசியில் 204 என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். ஒன்றுமே இல்லைங்க, சம்மன் அனுப்புறது. அக்யூஸ் சம்மன் அனுப்போம் இல்லையா, அதுக்குள்ள சம்மன் அனுப்புறது, அது சொல்கிற செக்ஷன் தான் 204. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங். சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம், அதாவது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மன்ஸ் கேஸாக இருந்தால் சம்மன் தான் அனுப்ப வேண்டும். ஹீ ஷல் இஸ்யூ ஹிஸ் சம்மன் தான் அனுப்ப வேண்டும். ஒருவேளை வாரண்ட் கேஸாக இருந்தால் மே இஸ்யூ வாரண்ட்டு அனுப்ப வேண்டும்ன்றது கட்டாயப்படுத்தலை, அனுப்பலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சம்மன் தான் அனுப்புகிறாங்க நம்ம கோர்ட்டில். சரிங்களா, இது ஓகே. இப்போ சம்மன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, 2 வருஷம் கீழே உள்ளதெல்லாம் சம்மன், அதாவது தண்டனை தரக்கூடிய அந்த வழக்குகள்லாம் சம்மன்ஸ் கேஸு. 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய அந்த வழக்குகள் எல்லாமே என்னமேனா வாரண்ட் கேஸ். இதுதான் டிஃப்ரென்ஸு. இதை பனிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. இப்போ சப்செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, இது இந்த 204ங்கிறது ப்ரைவேட் கம்பெனிக்கு பொருந்தும், போலீஸ் ரிப்போர்ட்டுக்கும் பொருந்தும். இப்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் லிஸ்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து கொடுக்கலன்னு வைங்களேன், அது கொடுக்குற வரைக்கும், அதை தாக்கல் பண்ணுற வரைக்கும் சம்மனோ வாரண்டோ அனுப்பக்கூடாது. அதே போல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சார்பாக சம்மன் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஷல் பி அக்கம்பைன்டு பை அ காப்பி ஆஃப் சச் கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி சேர்த்து அந்த சம்மனோட அனுப்ப வேண்டும். அதே போல் இப்போது ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ஃபீஸ் அனுப்புவோம் இல்லையா, அந்த சம்மன் அக்யூஸ்ட் அனுப்புறதுக்கு ப்ராசஸ் ஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் செய்து தான் பணம் கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டுற வரைக்கும் நீங்கள் சம்மன் அனுப்ப மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபீஸ் கட்டலைன்னா த மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்மிஸ் தி கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போது அடுத்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த நத்திங் இன் தி செக்ஷன் ஷல் பி டீம்டு டு அஃபெக்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 87. இந்த செக்ஷன் 87ங்கிறது எல்லாமேனா கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது வாரண்ட் சம்மந்தமாக போட்டால் அது என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் ஒரு மாதிரி வரும். அது வந்து பெண்டிங்கில் இருக்கும் நடக்கிறதுக்கும் இப்போ தான் இந்த கேஸு கமெண்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த செக்ஷனை வந்து அங்கே எதுவும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதில் உள்ள விஷயம். சரி, அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 227 அதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒன்றுமே இல்லை. அந்த சம்மனை வாரண்டோ அனுப்புகிறாங்க இல்லையா, அது எலக்ட்ரானிக் வழியாகவும் அனுப்பலாம். இது ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மேட்ரு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எல்லாம் சேம். அடுத்து பார்த்தா 205. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பென்ஸு. அதாவது சம்மனை வாங்கிட்டு ஒரு அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு வந்துட்டாப்புல, வந்தோடனே இப்போ சப்போஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, இல்லை முக்கியமான நிறையா கவர்மெண்ட் வேலை இருக்காங்க, அங்கே போய் அவங்க அப்பியராயே ஆகணும், இல்லையா சிக்காக இருக்காங்க, இல்லை ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா 205 ஒரு பெட்டிஷன் போட்டு, நான் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது, அதனால் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து அதுலேருந்து டிஸ்பென்ஸ் பண்ணுங்கள், விலக்கு அளிங்கன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் ஒரு பெட்டிஷன் போடுவாங்க அக்யூஸ்டு. அந்த மாதிரி டைமில் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுவாங்க. அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டிஷனுக்கு பர்மிட் பண்ணி உத்தரவு போடுவாங்க. அவ்வாறு போடும்போது முக்கியமான ஹியரிங்கில் மட்டும் ஒன்று ஆஜராகும்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹியரிங்னா, இந்த காப்பீஸ் தரும்போது, கொஸ்டின் கேட்கும்போது, திருத்தணி கேட்கும்போது, ஜட்ஜ்மெண்ட் தரும்போதெல்லாம் முக்கியமாக வந்து அக்யூஸ்ட் ஆஜராகும் இல்லையா, அப்போ மட்டும் ஆஜராகிங்க. மற்ற டைம் வந்து உங்கள் அட்வொகேட் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு அது வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. அது சொல்கிற செக்ஷன் தான் 205. இதே சேம் பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 228. இது இந்த 2 செக்ஷன்லுமே சேம் கண்டென்ட் தான் இருக்குது. அதனால் இதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இல்லை, சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா 206. இந்த 206ங்கிறது எப்படின்னா, நம்ம
இந்த கமென்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரையல் ப்ரொசீஜரில் செஷன்ஸ் ப்ரொசீஜர், வாரண்ட் ப்ரொசீஜர், சம்மன்ஸ் ட்ரையல் ப்ரொசீஜர், சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரில் பெட்டி அஃபென்சஸ் என்னென்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்டி அஃபென்சஸ்னால் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் 1000 rupees ஃபைன் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டு உள்ள அந்த குற்றங்கள், அதுபோல் சில விஷயங்கள்லாம் வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதுதான் பெட்டி அஃபென்சஸ்ஸு. அந்த மாதிரி பெட்டி அஃபென்சஸ்லாம் எப்படின்னா சம்மன் வந்து ஸ்பெஷல் சம்மனாக அனுப்புவாங்க. அது என்ன ஸ்பெஷல் சம்மன் கேட்டிங்கன்னா, இப்போ அக்யூஸ் சம்மன் அந்த போனோடனே அவர் ரிட்டனாக ஒரு லெட்ரு எழுதி அவர் டேரெக்டாக நீதிமன்றம் ஆஜராகாமல் அட்வொகேட் மூலமாகவே கேஸை ஒத்துக்கிட்டு பணம் கட்டலாம். இதுதான் ஸ்பெஷல் சம்மன். ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ரெகுலராக கோர்ட்டுக்கு வந்து குற்றையர் மனு கொடுத்து தான் ஃபைன் கட்டுறாங்க. சரிங்களா? இது சொல்கிற அந்த ஸ்பெஷல் சம்மன் சொல்கிறத பற்றி தான் 206. அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா 229 இதை பற்றி சொல்லுது. 229 அதை பற்றி சொல்லுது. இப்போ பிஎன்எஸ்எஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 rupees இருக்கு இல்லையா ஃபைன் அமௌண்ட்டு, நாட் எக்ஸீட் 1000 rupees இருக்கு இல்லையா, அந்த 1000 பதிலாக 5000 சொல்லிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸ்க்கும் சிஆர்பிஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 207 ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சம்மனில் கோர்ட்டுக்கு வந்தோடனே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு வித்தவுட் டிலே அந்த காப்பி ஆஃப் அந்த டாக்குமெண்ட், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் அக்யூஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணுற செக்ஷன் தான் 207. இந்த 207ங்கிறது போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் உள்ள சார்ஜஸ் சம்மந்தமாக மட்டும் தான் சொல்லுது. இங்கே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வராது. சரிங்களா? இப்போ அதே பிஎன்எஸ்எஸில் நீங்கள் சேமாக பார்க்கும்போது செக்ஷன் 230 இதை பற்றி சொல்லுது. அதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபர்னிஷ் டு தி அக்யூஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து விக்டிம்க்கு கொடுக்கணும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு வித்தவுட் டிலே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அந்த சார்ஜ் ஷீட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து விக்டிம் கொடுக்கணும். எப்போன்னு கேட்டால் அவங்க வக்கீல் மூலமாக கோர்ட்டில் ஆஜரானால் அவங்களுக்கு விக்டிமுக்கும் அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அந்த காப்பீஸை ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக 230 பிஎன்எஸ்எஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம். ஓகேங்களா? இப்போ அடுத்து 208. இந்த 208 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 207 போலீஸ் ரிப்போர்ட் படி அந்த காப்பீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ இதே 208 பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் ட்ரையல் பை கோர்ட் ஆஃப் செஷன் இந்த மாதிரி வழக்குகளில் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சிருப்பாங்க, ஓத்து எடுத்திருப்பாங்க, அந்த கம்ப்ளைண்ட் சைடு சார்பாக விட்னஸ் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காப்பீஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான அந்த வேலையை பார்ப்பாங்க. அதே போல் பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 231 அதை பற்றி சொல்லுது. அதுலேயும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விஷயம் ஒரே விஷயம் மட்டும் சேர்த்துருக்காங்க. அதாவது 207லேயும் சரி 207லையும் 208லையும் சொல்லாத 2 விஷயம் வந்து பிஎன்எஸ்எஸில் எங்கே சேர்த்துருக்காங்கன்னா 230லையும் 231லையும் அந்த ஃபர்னிஷ் பண்ணுறாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் எலக்ட்ரானிக் வழியாகவும் தாக்கல் பண்ணலாம். அவ்வாறு தாக்கல் பண்ணும்போது அது வந்து டூலி கன்சிடர்டு ஆஸ் டூலி ஃபர்னிஷ்டு, கரெக்டாக தான் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்கன்றது நீதிமன்றம் கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 230லையும் வருது 231லையும் வருது, சேம் தான். சரிங்களா? இப்போ 209 இது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். ஏன்னா இது வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸு. இப்போது போலீஸ் கேஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனி கேஸாக இருந்தாலும் சரி, ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வழக்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸுக்கு காப்பீஸ் கொடுத்துட்டு அந்த காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் நேராக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அனுப்புறது சொல்கிற செக்ஷன் தான் 209. அதை ரிலேட்டடாக நீங்கள் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 232 இந்த கமிட்டல் பற்றி சொல்லுது. அது மாதிரி சொல்லும்போது பிஎன்எஸ்எஸில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சேர்த்துருக்காங்க. அது என்னென்னா, அந்த பீரியடை சேர்த்துருக்காங்க. என்ன பீரியட்னு கேட்டிங்கன்னா, அந்த டேக்கிங் காக்னிசன்ஸ் இருக்கு இல்லையா, காக்னிசன்ஸ் எடுத்ததுலேருந்து 90 daysக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா கமிட்டல் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். சப்போஸ் முடியலைன்னா எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 90 days எடுத்துக்கலாம். அதாவது டோட்டலாக 180 days தாண்டக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு 90 days முடியாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஆனால் டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 180 நாளை தாண்டக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கமிட்டல் பண்ணி அனுப்பிச்சிடணும். இப்போது கேஸு காக்னிசன்ஸ் எடுத்ததுலேருந்து கமிட்டல் பண்ணுற வரைக்கும் அந்த அக்யூஸ்டோ விக்டிமோ ஏதாவது பெட்டிஷன் கொடுத்தா அந்த பெட்டிஷனை சேர்த்து தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அனுப்பணும். அதை தான் இந்த பிஎன்எஸ்எஸில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 2 விஷயத்தை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பீரியடு, இன்னொன்று ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த விக்டிமோ அக்யூஸ்டோ ஏதாவது பெட்டிஷன் கொடுத்தா அதையும் சேர்த்து அந்த டாக்குமெண்ட்டோட அனுப்பிச்சிடணும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு. இதுதான் பிஎன்எஸ்எஸ் சேர்க்கப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயம். ஸோ இப்போ ஃபைனல் செக்ஷன் 210ங்கிறது அதே ஈக்குவல் செக்ஷன் பிஎன்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா 233.
சேம் கண்டென்ட் தான், ஒன்றும் மாறுபடலை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடவா. இப்போ ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் வந்து ப்ரைவேட் கம்பெனி தாக்கல் பண்ணி அந்த கேஸு நடந்துகிட்டு இருக்கு. இன்கொயரி ஸ்டேஜ்லேயோ அல்லது ட்ரையல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அதே அக்யூஸ் சம்மந்தமாக, அதே கம்ப்ளைண்ட்டாக, அதே அக்யூஸ் சம்மந்தமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நடந்துகிட்டு இருக்குன்னா, அது வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டே பண்ண சொல்லிவிட்டு நிறுத்த சொல்லிவிட்டு நேராக அதை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லி 2 கேஸையும் ஒன்றா கிளப் பண்ணி நடத்துவாங்க. 210ங்கிறது கிளப் பண்ணி நடத்துறது. இது சொல்கிற சேம் செக்ஷன் 233. ஜஸ்ட் கிளப் பண்ணி நடத்துகிறாங்க, அவ்வளோதான். அது மாதிரி நடத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைவேட் கம்பெனி கேஸையும் சரி, போலீஸ் கேஸையும் சரி சேமாக நடத்தும்போது அந்த 2 கேஸையுமே போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சார்ஜ் ஃபைல் பண்ணால் எப்படி நடத்துவாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நடத்துவாங்க. இதை சொல்கிற செக்ஷன் தான் சிஆர்பிசி 210, 210, அதே பிஎன்எஸ்எஸில் 233. சரிங்களா? இப்போ அந்த கமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸை ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா, ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரையல்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, செகண்ட் ஸ்டேஜ் தான். செகண்ட் ஸ்டேஜ் இன்னும் முடியலை. இந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த ட்ரையல் ப்ரொசீடிங்ஸும் சேர்த்தே வரும். எப்படின்னா, செஷன்ஸ் ட்ரையல், வாரண்ட் ட்ரையல், சம்மன் ட்ரையல், சம்மர் ட்ரையலை சேர்த்தே என்கொயரி ஸ்டேஜ் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகிட்டு சாட்சி விசாரணை ஆரம்பிக்கும் போது தான் அந்த என்கொயரி ஸ்டேஜ் முடியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரையல் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த இன்கொயரியில் அடுத்து என்ன நடக்குங்கிறது அங்கேயே பார்த்துடலாம். சரிங்களா? மற்றபடி இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.